ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ் கொடி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் ஒன். இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 496ல இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல நம்ம என்ன ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் ஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அதுக்கப்புறம் எந்த எலமெண்ட் கிரேட்டரா இருக்கு அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டே வருவோம். தென் அவங்க வந்து ரெண்டு அரே கொடுத்துருப்பாங்க. ரெண்டு அரேயுமே வந்து டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ நம்ஸ் ஒன்னுங்கிறது வந்து சப்செட் ஆஃப் நம்ஸ் டூ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ஸ் டூல இருக்கிற ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் நம்ஸ் ஒன்ல இருக்கும். ஓகேவா? அவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து நம்ஸ் ஒன்ல இருக்க ஒரு எலமெண்ட்டை எடுத்துட்டு நம்ஸ் டூல எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிரேட்டர் எலமெண்ட் என்ன இருக்கோ அப்படின்னு ஃபைன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம -1 செட் பண்ணிடணும் அந்த எலமெண்ட்டுக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம அந்த ஆன்சர் அரேவை ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் 1 பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ வந்து 4 1 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ஸ் டூல 1 3 4 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 4 வந்து இங்க எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கு. கரெக்டா? இந்த இடத்துல இருந்து இதுக்கப்புறம் ஏதாச்சும் கிரேட்டர் எலமெண்ட் இருக்கா? இல்ல. அப்படிங்கிறப்ப நம்ம இந்த 4க்கு வந்து -1ன்னு ஸ்டோர் பண்ணிடும். தென் 1 இருக்கு. இப்போ 1 எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. 1க்கு அடுத்து கிரேட்டர் எலமெண்ட் ஏதாச்சும் வந்திருக்கா? 1க்கு அடுத்த எலமெண்ட் 3 வந்திருக்கு. 1க்கு அடுத்து நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் பார்த்தோம், பக்கத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா 3 கிரேட்டர் எலமெண்ட் வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த 1க்கு பதிலாக நம்ம 3ன்னு ஸ்டோர் பண்ணணும். தென் வந்து 2 வந்திருக்கு. இப்போ 2 இங்க எங்க இருக்கு? லாஸ்ட் எலமெண்ட்ல இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் கிரேட்டர் எலமெண்ட் இருக்கா? நமக்கு இல்ல. அப்படிங்கிறப்ப நம்ம -1 ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபைனலா இந்த அரேவை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்ஸ் ஒன்ல இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் நம்ஸ் டூல எங்க இருக்கு அப்படின்னு ஃபைன் பண்ணி அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணாலே போதும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம -1 செட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 2ல பாத்தீங்கன்னா நம்ஸ் ஒன்ல வந்து 2 4ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 1 2 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க இருக்கு. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் என்னது? 3. அப்ப இந்த 2க்கு பதிலாக நம்ம 3ன்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். தென் 4 இருக்கு. 4க்கு அடுத்து இங்க இருக்கு 4. 4க்கு இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் இருக்கா? இல்ல. ஸோ நம்ம -1ன்னு ஸ்டோர் பண்ணிடணும். ஸோ இந்த அரேவை மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணாலே போதும். ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஒரு எலமெண்ட்டா எடுத்து நம்ம செக் பண்ணணும்னு வைங்களேன். டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O(n²) வரைக்கும் எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு எலமெண்ட் எடுத்து இந்த அரேவை ஃபுல்லா நம்ம செக் பண்றோம். ஸோ இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இது ஒரு n சைஸ், இது ஒரு n சைஸ், இது ஒரு m சைஸ் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி n இன்ட்டு mன்னு எடுத்துக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஹேஷ் மேப் ப்ளஸ் வந்து மோனோடானிக் ஸ்டாக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ மோனோடானிக் ஸ்டாக்னா ஒன்றும் இல்லை, ஸ்டாக் மாதிரியே தான் ஒர்க் ஆகும். அதில் வந்து ஒன்று நம்ம இன்க்ரீசிங் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணுவோம், இல்லை டிக்ரீசிங் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன், மோனோடானிக் ஸ்டாக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து மோனோடானிக் ஸ்டாக் ப்ளஸ் ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க அப்ரோச் பார்த்தலாம். ஸோ இதான் அதோட கோடு. நம்ம இதில் ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுவோம்னா, நம்ஸ் டூல எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணிடுவோம். எப்படி அப்படின்னா ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கும் அதோட நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் என்னவோ ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்டோர் பண்ணிட்டு ஃபைனலாக இந்த எலமெண்ட் எடுப்போம். மேப்ல வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். இப்போ 4க்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா -1 ஸ்டோர் பண்ணியிருப்போம். அப்படியே வந்து நம்ஸ் ஒன்ல 4க்கு இங்கே மேப்ல என்ன இருக்கு? -1 அப்படிங்கிறப்ப ரிசல்ட் அறையில -1 ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்ஸ் டூல இருக்க எலமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து செக் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா இப்போ வந்து ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணிடுறோம். தென் வந்து இப்போ நம்ஸ் டூல ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம வந்து டிக்ரீசிங் ஆர்டர்ல தான் ஸ்டோர் பண்ணிட்டே போக போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இப்போ ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்டோர் பண்ணிட்டு இந்த எலமெண்ட்டை விட கிரேட்டரா ஒரு எலமெண்ட் வருதுன்னா அப்ப இதுதான் இதோட நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட். கரெக்டா? இப்போ இந்த 1ஓட நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் 3ஆ தான் இருக்கும். ஸோ நம்ம இது வந்து டிக்ரீசிங் மோனோடானிக் ஸ்டாக்ல ஸ்டோர் பண்றோம்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம இதுக்கு 1க்கு வந்து 3 தான் கிரேட்டர் எலமெண்ட் கிடைச்சிரும். அப்ப 3க்கு நம்ம கிரேட்டர் எலமெண்ட் ஸ்டோர் பண்ணோம்ல, அப்ப இந்த 1 நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம ஹையஸ்ட் எலமெண்ட் தான் நம்ம வந்து மோனோடானிக் ஸ்டாக்ல கடைசியில ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இப்போ 1 இருக்கு. 1 விட கிரேட்டர் எலமெண்ட் என்ன வந்திருக்கு? 3 வந்திருக்கு. அப்ப 1 தான் இதோட நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம் ஹேஷ் மேப்ல. இப்போ ஹேஷ் மேப்ல வந்து 1க்கு வந்து நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் 3 அப்படின்னு ஸ்டோர் பண்ணிடுவோம். தென் இந்த மேப்ல ஸ்டோர் பண்ண உடனே இதை நம்ம பாப் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா நம்ம டிக்ரீசிங் ஆர்டர் தான் ஃபாலோ பண்ண போறோம். அப்பதான் நமக்கு ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கும் நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் ஸ்டோர் பண்ணிட்டே வர முடியும். இப்போ 1 பாப் பண்ணியாச்சு. தென் வந்து இப்போ 3 ஸ்டோர் ஆயிருக்கும். தென் இப்போ வந்து அகைன் இப்போ வந்து 4 வரும். இப்போ 4 செக் பண்றோம். 3 வந்து லெஸ் தென் 4ஆ? எஸ். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்னா 3க்கு வந்து நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் 4 தான் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணிட்டு இதை பாப் பண்ணிடும். ஸோ இதை பாப் பண்ணிட்டு தென் வந்து 4ன்னு ஸ்டோர் பண்ணிடுறோம். தென் வந்து வர எலமெண்ட் வந்து 2 வருது. இப்போ 4 வந்து லெஸ் தென் 2ஆன்னு பார்ப்போம். இல்லை. அப்படிங்கிறப்ப 2 அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவோம். ஏன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி எலமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் கிடையாது.
ஸோ அதுக்கு நம்ம வந்து -1 கடைசி அசைன் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு மெயினாக வந்து மோனோடானிக் டிக்ரீசிங் ஸ்டாக் ஏன் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த 4க்கு அடுத்து லெசர் எலமெண்ட் தான் இங்கே இருக்கு 2. அப்படிங்கிறப்ப இந்த 4க்கு வந்து நெக்ஸ்ட் கிரேட்டர் எலிமெண்ட் இருக்காது. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம மேலே ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணணும்னு வைங்களேன், இந்த ஆர்டர் நமக்கு கிடைக்காது. ஸோ நம்ம வந்து சின்ன எலமெண்ட் மோஸ்ட் ஸ்டோர் பண்ணுவோம், பெரிய எலமெண்ட் மேலே மேலே ஸ்டோர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால டிக்ரீசிங் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மட்டும் நம்ம கடைசி என்ன பண்ணுவோம்னா -1 அசைன் பண்ணிடுவோம். அதை தான் இந்த ஒயில் லூப்பில் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். இப்போ ஸ்டாக்ல இருக்க ஒரு எலிமெண்ட்டை நம்ம பாப் பண்ணி அதுக்கு வந்து மேப்பில் -1 பண்ணிடுவோம். ஆல்ரெடி மேப்பில் என்ன இருக்குது, 1க்கு வந்து நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் 3, 3க்கு வந்து நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் 4ன்னு ஸ்டோர் பண்ணியிருப்போம். இப்போ என்ன பண்ணுவோம், 2க்கு வந்து என்ன பண்ணுவோம்னா -1 ஸ்டோர் பண்ணிடுவோம். ஓகேவா? தென் வந்து 4 வரும், 4க்கு வந்து -1ன்னு ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு கடைசியில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அறையில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை நம்சோனில் இருக்கிற அரை எலிமெண்ட்டை ஒன்றா எடுப்போம். எடுத்துட்டு இந்த மேப்பில் இருக்கிற வேல்யூ அப்படியே நம்ம ஆன்சரில் ஸ்டோர் பண்ணிடுவோம். இப்போ வந்து பாருங்களேன், நம்சோனில் இப்போ 4 வருது. ஸோ இதுதான் நம்மளோட ரிசல்ட் அரேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4க்கு நம்ம மேப்பில் என்ன எலிமெண்ட் இருக்குது, -1 இருக்கு. ஸோ -1 மொதல் ஸ்டோர் பண்ணிடுவோம். தென் வந்து அடுத்த எலிமெண்ட் பாருங்களேன், 1 வருது. இப்போ 1க்கு நெக்ஸ்ட் கிரேட் எலிமெண்ட் மேப்பில் என்ன ஸ்டோர் பண்ணிக்கோம், 3. ஸோ இப்போ 3 ஸ்டோர் பண்ணிட்டோம். தென் வந்து இப்போ 2 வருது. இப்போ 2க்கு நெக்ஸ்ட் கிரேட் எலிமெண்ட் என்ன இருக்குது, -1 தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப அதை ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி இதை ஸ்டோர் பண்ணி நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டாக்ல வந்து ஒரு எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுவோம். அதை விட இன்னொரு எலமெண்ட் கிரேட்டரா வந்திருக்குன்னா அந்த ப்ரீவியஸ் பீக் எலமெண்ட் இருக்குல்ல, அதுதான் அதோட கிரேட்டர் எலமெண்ட் அப்படின்னு மேப்ல ஸ்டோர் பண்ணிட்டு அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்திருக்க கரண்ட் எலமெண்ட்டை இங்கே புஷ் பண்ணிடும். ஸோ இதை வந்து ஏன் டிக்ரீசிங் ஆர்டர்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 4க்கு அடுத்து இப்போ லெஸர் தென் எலமெண்ட் இருக்கு அப்படின்னா இந்த 4க்கு வந்து நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் கிடையாது. அதே மாதிரி இந்த 2க்கு அடுத்து நமக்கு எலமெண்ட் எதுவுமே வரல. இப்போ சப்போஸ் 2க்கு அடுத்து ஒரு 5 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2க்கு வந்து நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் என்ன இருக்கு, 5 இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம இதை பாப் பண்ணிடும். என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, மேப்ல அதுக்கு முன்னாடி வந்து 2க்கு வந்து 5 தான் நெக்ஸ்ட் கிரேட் எலமெண்ட்னு சொல்லிட்டு இந்த 2 நம்ம ரிமூவ் பண்ணிட்டு 5ன்னு ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ அகைன் செக் பண்ணுவோம், 4 லெஸ் தென் 5 அப்படின்னு பார்ப்போம். இந்த ஒயில் லூப்ல அகைன் இந்த ஒயில் லூப் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் இது ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ அகைன் செக் பண்ணும்போது இந்த 4 வந்து லெஸ் தென் 5 கரெக்டா அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா இதையும் நம்ம பாப் பண்ணிடும். 4க்கும் அடுத்து கிரேட்டர் எலமெண்ட் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறத நம்ம இங்க ஃபைன் பண்ணிடும். ஃபைன் பண்ணிட்டு கடைசி 5 வந்து இந்த இடத்துல 4ஐயும் அடிச்சுட்டு 5 மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். 5க்கு மட்டும் -1 ஸ்டோர் பண்ணியிருப்போம். மற்ற எல்லா எலமெண்ட்டும் நமக்கு இங்க கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி மோனோடானிக் ஸ்டாக் யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. ஸோ வாங்க கோட் பார்த்துடலாம். ஸோ இதான் அதோட கோடு. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் கிரியேட் பண்ணிக்கிறேன், தென் ஹேஷ் மேப் கிரியேட் பண்ணியிருக்கேன். தென் வந்து நம்ஸ்டூல இருக்க ஒரு எலமெண்ட்டாக நம்ம எடுத்து ஸ்டாக்ல புஷ் பண்ணிட்டே வரும். ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட் புஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எலமெண்ட் வரும்போது நம்ம செக் பண்றோம். பீக் எலமெண்ட்டை விட அடுத்த ஒருத்தன் வந்து கிரேட்டர் எலமெண்ட் வந்திருக்கான் அப்படின்னா இப்போ பீக் எலமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் இவன் தான் அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிட்டு மேப்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதை பாப் பண்ணிட்டு வந்திருக்க எலமெண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ இதை வந்து ஒயில் லூப்ல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம ரன் பண்ணிட்டே இருப்போம். தென் வந்து மீதி இருக்கிற ஸ்டாக்ல இருக்க எலமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் கிரேட் எலமெண்ட் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம், -1 இங்கே ஸ்டோர் பண்ணிடுவோம். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஆன்சரை கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஆன்சருக்கும் அதுக்குரிய நம்சோனுக்கு மேப்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை அசைன் பண்ணிட்டு ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ அங்கே ரன் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது 3 மில்லி-செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளமுக்கு நான் 4 லாங்குவேஜையும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், தென் வந்து C++க்கும் ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு வந்து நீங்கள் மோனோடானிக் ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுட்டு இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கங்க. இந்த கோடையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.